தெனாலிராமன் கதைகள் 256. தங்கச் சுரங்கம். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு நாள் ஒரு தந்திரக்காரன் வந்தான். அவன் கைகளில் சில பளபளப்பான கற்களை ஏந்தியவாறு மன்னரை வணங்கினான். அரசே, நமது நாட்டின் மேற்கு எல்லையில் உள்ள ஒரு பெரிய தரிசு நிலத்தில் நான் தற்செயலாக நடந்து சென்றபோது இந்த கற்களை கண்டெடுத்தேன். இவற்றை நன்கு ஆராய்ந்ததில் அந்த பகுதி முழுவதும் ஒரு மாபெரும் தங்கச் சுரங்கம் இருப்பதற்கான உறுதியான அறிகுறிகள் உள்ளன என்பதை நான் கண்டறிந்தேன். அந்த சுரங்கத்தை முழுமையாக தோண்டி தங்கத்தை எடுக்க எனக்கு ஆரம்பகட்ட நிதியாக 1000 பொற்காசுகள் தேவை என்று மிகவும் நம்பிக்கையோடு அவன் கூறினான். தங்கச் சுரங்கம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் மன்னருக்கு ஆசை பிறந்தது. அவர் எந்த ஒரு அமைச்சரிடமும் ஆலோசிக்காமலும் உண்மையை முழுமையாக தீர விசாரிக்காமலும் உடனடியாக அவனுக்கு 1000 பொற்காசுகளை கருவூலத்திலிருந்து வழங்க உத்தரவிட்டார். நாட்கள் பல கடந்தன. அந்த நபர் சுரங்கம் தோண்டுவதாக கூறி மன்னரின் பணத்தை வைத்து மிக ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தான். ஆனால் பல மாதங்கள் ஆகியும் அரண்மனைக்கு ஒரு பொட்டு தங்கம் கூட வந்து சேரவில்லை. இதை கவனித்த தெனாலிராமன் மன்னருக்கு உண்மையை உணர்த்த முடிவு செய்தான். ஒரு நாள் மன்னரிடம், மன்னா, அந்த தங்கச் சுரங்கத்தின் வேலைகள் எவ்வளவு தூரம் நடந்துள்ளது என்பதை நாம் நேரில் சென்று பார்வையிடலாமே. ஒருவேளை அவர்களுக்கு கூடுதல் உதவி தேவைப்பட்டால் நாம் செய்யலாம் என்று அவன் கூறினான். மன்னரும் மகிழ்ச்சியாக சம்மதித்து அவனுடன் புறப்பட்டார். இருவரும் அந்த இடத்திற்கு சென்றனர். அங்கு சில ஆட்கள் சும்மா உட்கார்ந்திருந்தனர். பெரிய பெரிய குழிகள் மட்டுமே அங்கு தோண்டப்பட்டிருந்தன. தங்கம் கிடைத்ததற்கான எந்த சிறு அறிகுறியும் அங்கு இல்லை. மன்னர் அந்த நபரை அழைத்து, எங்கே தங்கம் என்று கோபமாக கேட்டார். அதற்கு அவன், அண்ணா, இன்னும் அதிக ஆழமாக தோண்ட வேண்டியுள்ளது. அதற்கு மேலும் 2000 பொற்காசுகள் வேண்டும் என்று துளியும் தயக்கமில்லாமல் மன்னரிடம் கேட்டான். உடனே தெனாலிராமன் சிரித்து கொண்டு, அண்ணா, இவன் சொல்வது 100க்கு 100 உண்மை. இவன் உண்மையிலேயே மிகச்சிறந்த தங்கச் சுரங்கத்தை தான் கண்டுபிடித்துள்ளான். ஆனால் அது இந்த மண்ணில் இல்லை, உங்கள் அரசு கஜானாவில் இருக்கிறது. உங்கள் கஜானாவை தோண்டி தோண்டி இவன் வீட்டிற்கு தங்கத்தை கொண்டு செல்கிறான். இனியும் இவனை விட்டால் உங்கள் கஜானா முழுமையாக காலியாகிவிடும் என்று அவன் கூறினான். தெனாலிராமனின் கூர்மையான வார்த்தைகளை கேட்டவுடன் தான் மன்னருக்கு தனது மிகப்பெரிய தவறு புரிந்தது. அவர் உடனடியாக அந்த ஏமாற்றுக்காரனை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அவனிடமிருந்து மீதமுள்ள பொற்காசுகளையும் பறிமுதல் செய்து கருவூலத்தில் சேர்க்க அவர் கட்டளையிட்டார். சமயோசிதமாக செயல்பட்டு அரசு பணத்தை காப்பாற்றிய தெனாலிராமனை அரசர் வெகுவாக பாராட்டினார். நீதி. எதையும் தீர விசாரிக்காமல் ஆசையில் எடுக்கும் அவசர முடிவுகள் பெரும் இழப்பையே தரும். மக்களே, தினமும் சொல்றதுதான். உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.